என்கிறார்களே, அப்படி 36 கிராமங்களும் நாடு இந்த முசுகுந்த நாடு என்றதற்கு இன்றுதான் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நாடு கூடியது என்பார்கள், ஊர் கூடி செக்கிழுத்தல் என்பார்கள். அதுபோன்று மிக சிறப்பாக நமது நாடே கூடியிருக்கின்ற இந்த ஒரு அற்புதமான காட்சியை நம் கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது எவ்வளவு பேர் இங்கே கூடியிருந்து கும்பாபிஷேகம் நடந்தது என்று நாம் எல்லாம் பெரியவர்களான பிறகு பேசிக்கொள்கின்ற நிலை இருக்கும். அதோ பாருங்கள், கருட பகவான் வட்டமிட்டு கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி. மெல்ல மெல்ல அதை வட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே பெருமாளும் மகாலட்சுமியும் பெருமானும் பார்வதி தேவியும் நான்முகனும் சரஸ்வதி தேவியும் மற்றும் இந்திரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய சிவகணங்கள் பூதகணங்கள் என்று சொல்லக்கூடிய அத்துணை பேரும் விண்ணிலிருந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை காண வந்திருக்கின்றார்கள் என்பது பொருள். எங்கு நோக்கிலும் கருட பகவான், வடக்கே கருட பகவான், கிழக்கு பக்கம் தெற்கு பக்கம் என்று கருட பகவான் அதே பாருங்க வடக்க 3 அப்படியே ஒரு வெள்ளாங்க தூரம் உயரத்தில் அப்படியே பறந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மகா கும்பாபிஷேகத்தை கண்டு மகிழ வந்திருக்கின்ற உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிட்டும் என்கின்றார். அந்த கடைக்கண் பார்வை பட்டாலே போதும் அப்படிங்கிறாங்க. நாம எல்லாரும் அம்பாள கோபுரத்தை தரிசனம் பண்றோம் இல்லையா, கோபுரத்திலிருந்து மகாலட்சுமி சரஸ்வதி எல்லோருமே நம்மளை பார்ப்பார்கள். அந்த பார்வையில் நமது வாழ்வு செழிக்கும் என்கின்றார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பதற்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்கின்றார். அபிராமியினுடைய அம்பாளுடைய அருள்மிகு பெரியராகியினுடைய அந்த கடை பார்வை என்பது யாரெல்லாம் கோபுரத்தை தரிசனம் செய்கின்றோமோ அவளுடைய திருநாமத்தை நெஞ்சில் நிறுத்தி திருவடியில் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து நினைக்கின்றோமோ அவர்களை அம்பாளுடைய கடைக்கண் பார்வை படுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. சிவாச்சாரிய பொருட்கள் எல்லா கோபுரங்களிலும் இருந்து அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பூஜைகளை செய்து கொண்டு ஏக காலத்திலே மகா கும்பாபிஷேகத்தை நடைபெறுவதற்கு அங்கே வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிற அற்புதமான காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளதொறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் என்கின்றார். அபிராமிப்பட்ட தன்னுடைய அபிராமி அந்தாதியிலே அபிராமியினுடைய கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும், நமது வாழ்வில் நமக்கு எந்தெந்த வயதிலே எவ்வளவெல்லாம் எது எது கிடைக்க வேண்டுமோ அத்துணை நலன்களையும் வாரி வழங்குகின்ற வள்ளலாக அன்னை அபிராமி இங்கே பெரியநாயகி என்ற அந்த அற்புதமான திருநாமத்தோடு வள்ளலாக வாரி வழங்குகின்ற அன்னையாக இங்கே எழுந்தருள் இருக்கின்றாள். அந்த அன்னைக்கு இன்னைக்கு 36 நாள் ஊர்களும் நாடு கூடி ஊர் கூடி இங்கே மகா கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மிக அற்புதமான நிலைகள். அள்ளி கமலத்து அயனுமாலும் அல்லாதவரும் அமரர்கோரும் சொல்லி பரவும் நாமத்தாரை சொல்லும் பொருளும். ஓம் நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. யம் பிரம்ம வேதாந்த விதோ வதந்தி பரம் பிரதானம் புருஷம் ததான்யே விஸ்வோத்கதே காரணமீஸ்வரம் வா தஸ்மை நமோ விக்ன விநாயகாய. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்றெல்லாம் அடியார் பெருமக்கள் எல்லாம் பாடி தோதேத்திய பலவிதமான ஸ்தலங்கள் நமது பூலோகத்தில் உள்ளது. அதில் மிகவும் அற்புதமான ஸ்தலமாக திகழக்கூடிய நமது பிருஹன்னாயகி அம்பிகா சமேத கைலாசநாத பெருமானுக்கு மகா கும்பாபிஷேக வைபவம், 6 கால யாகசாலை பூஜைகள்,
ஒன்று காலமல்ல, 2 காலமல்ல, 6 காலம் யாகசாலை பூஜைகள் செய்து உபசாரங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதங்கள் எல்லாம் சமர்ப்பணம் செய்யப்பட்டது அந்த பரமேஸ்வரனுக்கு. அதனைத் தொடர்ந்து சிவாகமங்கள், அதனைத் தொடர்ந்து தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், அபிராமியந்தாதி, திருப்புகழ் இவையெல்லாம் சமர்ப்பணம் செய்யப்பட்டது. ராகதாளங்களினால் இறைவனை சந்தோஷம் செய்தோம். இவை எல்லாம் செய்து அந்த கலசத்திற்கு மெருகேற்றி 5 குண்டங்கள் அமைத்து ஒவ்வொரு குண்டங்களிற்கும் ஒவ்வொரு இறைவனுடைய 5 முகமாக திகழக்கூடிய ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் எனும் சொல்லக்கூடிய 5 முகங்களை 5 தெய்வங்களாக 5 குண்டங்களில் பூஜை செய்து 5ருக்கும் தனித்தனியாக ஆಹುதிகளை கொடுத்து அந்த 5 குண்டத்தில் உள்ள இறை சக்திகளை ஒன்றாக சேர்த்து பிரதான குண்டத்திலிருந்து பரமேஸ்வரன் கலசத்தில் சம்யோஜனம் செய்து அந்த கலசமானது சக்திமயமாக இப்பொழுது உள்ளது. அந்த கலசங்கள் இப்பொழுது தயாராக உள்ளது. அந்த பரமேஸ்வரனும் தயாராக இருக்கிறார். நாமெல்லாம் காத்து கொண்டிருந்த மகா கும்பாபிஷேகம் இப்பொழுது தயாராக இருக்கிறது. 30 முக்கோடி தேவர்களும் இங்கே நிரம்பி இருக்கின்றார்கள். யாகசாலையை சுத்தி அத்தனை தெய்வங்களையும் சிவாச்சாரிய பெருமக்கள் பூஜை செய்தார்கள். அவ்விதமே இங்கே அம்பாள் சன்னதி, ராஜகோபுரம், விநாயகர், சுப்பிரமணியர், மகாலட்சுமி அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜை சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. சூரிய பகவான் கூட நமக்கெல்லாம் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். மேகங்கள் எல்லாம் மறைத்து சூரிய பகவான் மக்களுக்காக இதுவரை இன்னும் பிரகாசத்தை பொழியாமல் நம்மேல் வெயில் படக்கூடாது என்று பரமேஸ்வரன் கட்டளையா என்று தெரியவில்லை. வருண பகவான் வரவில்லை. இங்கே கருட பகவான் வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார். நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகனின் படைப்பு என்று ஔவையார் பெருமக்கள் அழகாக பாடி உள்ளார்கள். கும்பாபிஷேகத்தை காண காண கண்கோடி வேண்டும், புண்ணியம் கும்பாபிஷேக தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அந்த கும்பாபிஷேக தரிசனத்தை நாம் எல்லாம் காண இருக்கின்றோம். எல்லோரும் கும்பாபிஷேகம் செய்யும் போது நமசிவாயா நமசிவாயா, அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே, சிவசிவா ஹரஹரா என்று இறைவனுடைய நாமத்தை அனைவரும் கூற வேண்டும். ஏனென்றால் கும்பாபிஷேகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே நிகழ்த்தக்கூடியது. ஏனென்றால் குரு பகவானானவர் நமது ராசியில் ஒரு வருட காலம் பெயருவார். அதே போன்று 12 வருடம் கழித்துதான் அந்த குரு பகவான் மறுபடியும் முதல் ராசிக்கு வருவார். அதனை கணக்கு வைத்து கும்பாபிஷேக வைபவமானது அற்புதமாக இங்கே நடைபெறுகிறது. நாம் எல்லாம் காத்து கொண்டிருந்த மகா கும்பாபிஷேகம் இன்னும் சில மணித்துளைகளிலே நிறைவேற உள்ளது. ஆச்சாரிய பெருமக்கள் அனைவரும் அந்தந்த கலசத்திற்கு பீமருத்ராணியும் ராஜகோபுர கலசத்தில் பூஜைகள் செய்து ஆவாகனங்கள் செய்து தயார் நிலையில் உள்ளார்கள். நாம் குறித்த லக்னத்தில் குறித்த தேதியில் சிறப்பாக நடக்க உள்ளது. மறைச்சிடும். அந்த கொடை பிடிக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மேலும் கொடையை தூக்கி பிடிங்க. ஐயா, கொடை பிடிச்சிட்டு இருக்கு மேல கொடுக்கன்றீங்கல்ல, அதை கொஞ்சம் ஒரு அடி உயரமா தூக்கி பிடிங்கய்யா. அங்க வெளியிலேருந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் மறைக்குது. அவருக்கு என்ன காதல விழுவுதா விழுவலன்னு தெரியல. அன்பார்ந்த சான்றோர் மக்களே, இன்னும் சற்று நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. ஆங்காங்கே வந்து கொண்டிருப்பவர் விரைவாக வாருங்கள். பாருங்க, 1 கிலோமீட்டருக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. வேகமா வாங்க. இன்னொரு 1 நிமிஷத்துல கும்பாபிஷேகம் நடக்க போகுது. வேகமா அங்கே இல்லைன்னா அங்கே இருந்துகிட்டே பாருங்க. நடந்து ஒரு விட்டு பார்வை விட்டுறாதீங்க. அங்கே நின்று கொண்டாவது பாருங்கள். எங்க பார்த்தாலும் ஒரே மக்கள் அற்புதமான ஆர்ப்பரிப்பு சிறப்பாக நமது நாட்டிலே நமது ஊரிலே மிக சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. கலசத்தை அலங்கரித்திருக்கின்றார்கள். வேத மந்திரங்களை ஓதி
விட்டார்கள். அந்த லேட்டாக வர்றவங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. நேரம் இன்னொரு 3 நிமிஷம் இருக்கு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள அவங்களாம் வரமாட்டாங்களான்னு பார்த்து சிவாச்சாரிய பெருமக்கள் அப்படியே அவங்களுடைய வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சற்று நேரத்தில் ரெடி ஆயிட்டாங்க. மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அப்பொழுது உங்களுடைய எல்லாரும் கண் கேமரால அப்படியே தயாரா வச்சிருங்க. அப்படி அழகாக அந்த புனித நன்னீராட்டு விழா நடைபெறுகின்ற பொழுது அதை கண்டு மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொண்டம்தான் என் செய்யும் எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேடிக்கே என்கின்றார். அருள்மிகு பெரியநாயகி உடனுரை அருள்மிகு கைலாசநாதருக்கு நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேகத்தன்று எல்லையில்லாத இன்பத்தை செலுத்தி அன்பை செலுத்தி பக்தியை செலுத்தி வணங்குகின்ற அடியார்களுக்கு எல்லையில்லாத இன்பம் வந்து கிட்டும் என்கின்றார்கள். நமக்கு எந்த துயரமும் இல்லை, துன்பமும் இல்லை, எல்லா வளங்களையும் தந்தருவார். அதாங்க இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கு நம்ம வந்தவருடைய மிகப்பெரிய நலன், பேரு நலன் என்றால் இதுதான். நாம் பார்த்தால் நமது வினைகள், பாவ வினைகள் நீங்கும், புண்ணிய செயல்கள் நமக்கு பொங்கி எழும். மிக அற்புதமான வாழ்வு கிட்டும் என்பதை தருகின்றார். எனவேதான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதீர்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இறைவனை வணங்க வணங்க நமக்கு இன்ப வாழ்வு பெருகும் என்பதை உணர்ந்த நமது முன்னோர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் ஆலயம் அமைத்தார்கள். அதுவும் சிறப்பாக இங்கே சிவாலயம் என்பது எல்லோருக்கும் கிடைப்பதற்கரிய ஒரு பேரு. நாம் அருகில் வாழ்கின்ற ஊரிலே சிவாலயம் சிவபெருமான் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் நாம் செய்த புண்ணியத்தின் பயன். நின்ற இடத்திலிருந்தே கோபுரத்தை தரிசனம் செய்ய வேண்டும். கோபுரம் என்பது ஒரு ஸ்தூல லிங்கம், உள்ளே இருப்பது சூக்ம லிங்கம் என்றால் ஆலயத்தின் உள்ளே இருக்கிற லிங்கத்திற்கு என்ன பவரோ அதே சக்தி இந்த கோபுரத்திற்கும் உண்டு. அந்த கோபுர தரிசனத்தை வெளியில் எங்கே இருந்து நினைத்தாலும் அவர்களுக்கு அந்த புண்ணியம், வழிபாட்டிற்குரிய புண்ணியம் கிட்டும். எல்லாம் வெளிநாட்டில் இருக்கோம், வெளியூர்ல இருக்கோம், கோபுரத்தை தரிசனம் பண்ண முடியலையா? இருக்கின்ற இடத்தில் இருந்து நமது ஆலயம், சிவபெருமானுடைய ஆலயம் எங்கே இருக்கின்றது என்று அந்த திசையை நோக்கி வழிபாடு செய்தாலே போதும், வாழ்வு கிட்டும். திசை நோக்கி வழிபடுவது என்பது கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆலய தரிசனம் அளப்பரிய அருளை அள்ளி தருகின்ற நிலை. இந்த நிலையிலே இன்றைய தினம் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அருமையான நேரம், நல்ல நேரம். இன்னும் சற்று நேரத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. சரியாக இன்னும் 4 நிமிஷங்கள் உள்ளது. இன்னும் 4 மணித்துளிகளில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. எல்லோரும் பத்திரமா இருங்க. காவல்துறையினர் இந்த நேரத்துல தான் அந்த பிட்பாக்கெட்டர்ஸ்ல அவங்க நம்மெல்லாம் ஏமாறுற நேரத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. ஏமாறல இருந்தாலும் அவங்க இறைவன் தண்டனை கொடுப்பார். நீங்க எல்லோரும் உங்களுடைய நகைகளை, உடைமைகளை, பணப்பைகளை, குழந்தைகள் அணிந்திருக்கின்றவர்களை எல்லாம் அதையெல்லாம் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க. நீங்க நகையை போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முந்தானைய கழுத்தை அப்படி சுத்தி அப்படி ஸ்டைலா டவல் போட்டுக்கிறது மாதிரி ஸ்டைலா அவங்க கை நகையில அகப்படாத அளவிற்கு பார்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இன்னும் சற்று நேரத்திலே நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. வேத மந்திரங்களை ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. 4 புறங்களில் இருந்தும் மக்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் வடக்கு புறத்திலே அந்த குளத்தை சுற்றி காலி இடமாக இருக்கின்றது. அந்த ரோட்டு ஓரத்திலே அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கூட அந்த பக்கம் மேலே அந்த ஆலயத்தின் வடக்கு புறத்திலே உள்ள ஆலயத்தின் குளத்தினுடைய கரையிலும் இடம் இருக்கின்றது. நெரிசலில் இருப்பவர்கள் மெல்ல இன்னும் ஒரு 2 மணித்துளிகளில் அங்கே சென்று விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் பிஹஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. சதா சிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்ய மத்யமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமः சிவாभ्याम् நவயௌவனாभ्याम् परस्पराश्लिष्ट वपुर्धराभ्याम् नगेन्द्र कन्या बृहवेदनाभ्याम्
நமோ நமः சங்கர பார்வதிभ्याம் பிரஹன்னாயகி அம்பிகாநாத கைலாசநாத பெருமான் கும்பாபிஷேகம் இன்னும் 1 மணித்துளி அளவில் நிகழ உள்ளது. நாம் எல்லாம் காத்துக் கொண்டிருந்த மகா கும்பாபிஷேகம் இன்னும் 1 மணித்துளி அளவில் நிகழ உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் கண்குளிர தரிசனம் செய்ய வேண்டும். இந்த கும்பாபிஷேகமானது எண்ணற்ற பலனை கொடுக்கக்கூடியது. கோடான கோடி புண்ணியங்களை கொடுக்க வேண்டியது. ஆண்டிற்கு 12 ஆண்டிற்கு ஒரு முறையே நிகழக்கூடியது இந்த மகா கும்பாபிஷேகம். கருட பெருமான் நமக்கு ஆசீர்வாதங்கள் செய்துவிட்டார், அனுகிரகங்கள் செய்துவிட்டார். கும்பாபிஷேகத்திற்கு ஆயத்தமாகிவிட்டது. பரமேஸ்வரம் தயாராக இருக்கின்றார், அம்பிகையும் தயாராக இருக்கின்றார். மற்ற விமான கோபுரங்கள் பரிவார தெய்வங்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. இன்னும் சில மணித்துளி அளவில் நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மகா கும்பாபிஷேக வைபவம் துவங்க உள்ளது. அதே பாருங்கள் சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. எல்லோரும் அதே சிவாச்சாரிய அவர்கள் புனித கலசத்தை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹர ஹர நம பார்வதி எல்லா இடங்களிலும் மிக அற்புதமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாழ வேடிக்கைகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் எல்லா சன்னதியையும் பார்க்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எல்லா சன்னதியிலும் விநாயகர் சன்னதி, சிவபெருமானுடைய சன்னதி, கைலாயநாதர் சன்னதி, பெரியநாயகி அம்மன் சன்னதி, அங்கே கோபுரங்கள், ராஜகோபுரம், எல்லா இடத்திலேயுமே வேளத்திலே இப்போது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு அம்பாள் சன்னதியிலே புனித நீர் அங்கே தெளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கோபுரத்திலே புனித நீர் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. எல்லோரும் வணங்கி மகிழ்ப்பாடு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மிக அற்புதமான தருணம். இன்னும் சற்று நேரத்திலே தீபாராதனை காமிப்பாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த அலங்காரம் பண்ணி அதுக்கு தீபாராதனை காமிப்பாங்க. அங்க இருந்தபடியே அந்த தீபாராதனையை கண்டு மகிழுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மிக அற்புதமான காட்சிகள் உங்களை நோக்கி அருமையாக அந்த புனித நீரை தெளிக்கின்றார்கள். எல்லோரும் இருக்கின்ற இடத்திற்கும் அந்த புனித நீர் வருகின்றது. எல்லோரும் பொறுமையாக இருந்து அனுபவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மிக சிறப்பானதொரு ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் காற்றில அந்த புனித நீர் இருக்கும் இடத்திலே வருகின்றது. இந்த நேரத்தில் எல்லோரும் உங்களுடைய உடைமைகளை நன்றாக பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த விமானங்களையும் கோபுரங்களையும் அலங்கரித்து மிக அற்புதமாக மாலைகளை அணிவித்து அங்கவசங்களை அணிவித்து மிக சிறப்பாக இப்பொழுது தீபாராதனை காட்ட இருக்கின்றார்கள். அதையும் கண்டு தரிசனம் செய்துவிட்டு அதைத் தொடர்ந்து ஒரு 20,000 நபர்களுக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 1, 2, 3, 4 அன்னதான கூடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. முதல் 2லே பெண்களும் 3வது 4வது கொட்டைகளில் ஆண்களுமாக சென்று பொறுமையாக அன்னதானத்தை முடித்துக் கொண்டு செல்லுமாறு உங்கள் அத்துணை பேரையும் கேட்டுக்கொள்கின்றோம். 20,000 பேருக்கு சமைத்திருக்காங்க. இவ்வளவு நெரிசல்களுக்கு சாப்பாடு இருக்குமான்னு நினைக்க வேண்டாம். அன்னதானத்தை மிக அற்புதமாக செஞ்சிருக்காங்க. வெளிநாடு வாழ் நண்பர்கள் நிறைய நிதி உதவி தந்திருக்கின்றார்கள். ஏராளமாக அங்க சமைத்திருக்கின்றார்கள். எல்லோரும் அந்த தரிசனத்தை பார்த்துவிட்டு இப்ப திருமணத்துக்கு போனா மொய் எழுதிட்டு அப்படியே அந்த மொய் சாப்பிட்டு போறது மாதிரி இங்கே அம்பாளுக்கு நிதி உதவி செய்துவிட்டு தரிசனம் செய்துவிட்டு அந்த அன்னதானத்திலே கலந்து பிரசாதத்தை எடுத்து செல்லுமாறு அன்போடு